ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்கில் மிரர் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த சிசர் 13 சைஸ் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். அடுத்து 2 மிரர், ப்ளூ கலர் த்ரெட்டு. மிரரில் வந்து இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் மிரர் இருக்குது. ஸ்கொயர் ஷேப், அப்புறம் டைமண்ட் ஷேப்பில் கூட மிரர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நான் இந்த க்ளூ போட்டு தான் மிரரை இப்போ ஒட்ட போகிறேன். நீங்கள் மேக்ஸிமம் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அது இல்லாததுனால இந்த க்ளூ எடுத்திருக்கேன். போட்டு ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு கார்னரில் கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிரரை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு 5 கார்னர்ஸில் வந்து அந்த ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் நம்ம இந்த மிரரை வந்து லாக் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து இப்போது நம்ம பண்ண போகிற ஸ்டிச்சோட பேஸுன்னு சொல்லலாம். இல்லைட்டா இந்த மிரரை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காகவும் அந்த டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோமா, அந்த ஸ்டிச்சுக்கு அந்த கார்னர் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியில் இருந்து அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் குட்டியாக லாக் போட்டுக்கோங்க. அப்படி லாக் போடாமல் பண்ணோன்னா அடுத்த ஸ்டிச் போகும்போது கொஞ்சம் அந்த த்ரெட்டு வந்து அசையும். அதனால தான் இந்த நம்ம குட்டி லாக் வந்து பண்ணிக்கிறோம். நம்ம போட்டிருக்க அந்த எட்ஜுக்கு அந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம இந்த ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மிரர் இருக்குல்ல, இது வந்து கிளாஸில் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் இருக்கும். அந்த மிரர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டு ஸ்டிச் பண்ணும்போது பாதி த்ரெட்டு வந்து அந்த கிளாஸ்க்கு கீழே இறங்கிரும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், கொஞ்சம் அந்த சைடு இருக்கிற த்ரெட்ஸை விட இந்த சைடு இருக்கிற த்ரெட்டு வந்து கொஞ்சம் அந்த கிளாஸ்க்கு கீழே இறங்குன மாதிரி தெரியுது. அதுவாகவே கொஞ்சம் இறங்கிட்டே இருக்கும். டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பண்ணோன்னா அந்த மாதிரி ஆயிரும். இதுவே நீங்கள் பிளாஸ்டிக்லனா அது ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த லேயர், அந்த பிளாஸ்டிக் மிரர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒல்லியாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த மிரர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா இந்த கிளாஸில் இருக்கிற இந்த மிரர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த ஸ்டிச் வந்து அடுத்தடுத்து நான் சொன்னல ஒவ்வொரு கார்னருக்கும் கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்டிச் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வர்றோம். இப்போ ஒரு கார்னர் இருக்கா, அந்த இன்னொரு சைடு வந்து எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணமோ அதுக்கு கொஞ்சம் ஒரு கேப் தள்ளி அடுத்த ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சில் ஃபுல்லாக இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் அந்த கீழே சைடில் இருக்கிற கேப்லாம் தெரியாமல் கொஞ்சம் நீட்டான லுக் கிடைக்கும். அதுக்காக நம்ம அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மிரர் ஒர்க் ஸ்டிச்சஸில் நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் நான் இப்போ ஒரு 2 மெத்தட்ஸ் மட்டும் காட்டுறேன் இந்த வீடியோவில். இந்த மெத்தடு இது அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து இதுலேயே செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் எப்படின்னா, நம்ம ஸ்டெம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே தான். ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அதை வந்து இந்த மிரருக்கு மேலே நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி அந்த மிரரோட கிராஸாக ஓரமாக கொஞ்சம் வச்சு கீழே ரிவர்ஸில் வந்து ஒரு லாக் பண்ணுறோம். திரும்ப மேலே அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சுக்கு லைட்டாக இறக்கி ஒரு ஸ்டிச் பண்ணுவோம். திரும்ப கீழே இருக்கிற ஸ்டிச்சுக்கு கீழே இறக்கி ஒரு ஸ்டிச் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்டெம் ஸ்டிச்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஸ்டெம் ஸ்டிச்லாம் என்ன அப்படின்னு தெரியாதுன்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஆரி ஒர்க் பேசிக் லெவல்லையே நான்
ஸ்டெம் ஸ்டிச் எல்லா கிளாஸ் வீடியோஸுமே போட்டிருக்கேன். ஆரி பேசிக் லெவல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸோட வீடியோஸும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ராஜி கார்த்திக் அப்படின்ற ஐடியிலேருந்து, கண்டினியூஸாக ஆரி ஒர்க் வீடியோஸ் போடுங்க, நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லி தரீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் மோட்டிவேஷனுக்கு. உங்களோட அந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே என்கரேஜிங்காக இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப நாள் எதுவுமே கமெண்ட் நம்ம போடுற வீடியோஸ்க்கு எதுவும் கமெண்ட்ஸ் லைக்ஸ் எதுவும் வராது. அதனால் டிமோட்டிவேட்டாக ஆயிடுச்சு. நம்ம போடுறது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை புரியுதா எதுவும் தெரியலையே அப்படின்னு ரொம்ப ரேராக எப்போயாவது ஒரு கமெண்ட்ஸ் வரும். உண்மையாக நீங்கள் இன்றைக்கி போட்ட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி ஆரி ஒர்க் கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே இருந்தாலும் இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த கட்டை விரல் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலையும் என்னால் போடுறதுக்கு முடியலை, வீடியோஸ் எதுவும் கொடுக்குறதுக்கு முடியலை. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் ஆரி ஒர்க் வேணான்ட்டு கோலம் அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். இனிமேல் நான் சின்ன சின்ன ஷேப்லேயாவது இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஆரி ஒர்க் ஏதாவது ட்ரை பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன் வீடியோஸ். கண்டிப்பாக இனிமேல் சேனலில் வீக்லி ஒன்ஸாவது ஆரி ஒர்க் வீடியோ வரும். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ராஜி சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், இந்த ஸ்டிச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குல்ல, அதுலேயும் அப்படியே ஃபுல்லாக கிராஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஸ்டார்ட் பண்ண இடம் கொஞ்சம் லீனாக அந்த இடத்துல தெரியும், அதையும் மறைக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை பண்ணி முடிச்சிடலாம். சாரி, கை பாதி மறைச்சிருச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச்சோட ஓரத்தில் வந்து அந்த இதெல்லாம் டாட்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்குன்னா இந்த ஸ்டிச் மேலேயும் செகண்டாக பண்ணியிருக்கோம்ல ஸ்டெம் ஸ்டிச், இதுக்கு மேலேயும் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நீட்டாக ஒரு லுக் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதான் அடுத்தடுத்து வேறு மெத்தட்ஸ் நம்ம இனிமேல் வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.